டேய் என்னடா இது? டிஞ்சர் அண்ட் பேண்டேஜ்கள் அடிபட்டா யூஸ் ஆகுனே. டேய் நாங்க யாரும் தெரியாம விளையாண்டுக்கிறீங்களா? சார் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஆனா என் பொண்டாட்டி யாருன்னு எனக்கு தெரியும் சார். சாம்பிள் நம்பர் 1. அவங்க கட்ட அவுத்து விட்டுட்டீங்களா? இப்போ உங்க எல்லாருக்கும் மாவு கட்டு போடாம விட மாட்டாங்க ரவுடி பேபி. நான் காப்பாத்த வந்தது என் ஒய்ஃப கிடையாது, உங்களதான் சார். வாங்க இங்க இருந்து போயிடலாம். எங்க நம்மள கொல்லணும்னு நினைச்சவங்கள சும்மா விட்டு போலாமா கண்ணம்மா? அடிச்சு தும்சம் பண்ண வேணா? இல்லைங்க, அவங்கெல்லாம் ஆம்பளைங்க, பார்க்க வேற பயங்கரமா இருக்காங்க. நம்ம இப்படி பயப்படுறதுனால தான் இந்த மாதிரி ஆம்பளைங்கலாம் பொம்பளைங்களை கிள்ளு கிரியா நினைச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கானுங்க. எதிர்த்து நின்று அடிச்சாதான் இவனு மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் பயம் வரும். ஓடுனா துரத்துவானுங்க, திருப்பி அடிச்சாதான் மரளுவானுங்க. இப்ப சொல்லு, ஓடுவோமா மரள வைப்போமா? மரள வைப்போம். மாப்ள, 2 பேரும் நிக்கிற பில்டப்ப பார்த்தா இங்க ஒருத்த எலும்பு கூட மிஞ்சாது போல இருக்கே. நிமிர்ந்து நில் புன்னாகம் தொடங்கட்டும் பெண்ணே, துணிந்து நில்லு. எதிர்த்து நில் எரிமலையே, ஆனாலும் பார்வையில் பணியாகும். குளிர் நிலவாய் பெண்மை இருந்தாலும் கொதிக்கும் சூரியன் முன்னில் பொழிந்திருக்கும். உன் பெண்மையின் வலிமை புரிந்து கொண்டார் நதிகளின் நாட்டம் அடங்கிவிடும். நிமிர்ந்து நில் புன்னாகம் தொடங்கட்டும் பெண்ணே, துணிந்து நில்லு. எதிர்த்து நில் எரிமலையே, ஆனாலும் உன் பார்வையில் பணியாகும். கேட்டால் வலிமை புரியும், மீனின் வலிமை கடலில் தெரியும். கட்டாமல் கதவிங்கு திறக்காதே, உன் உரிமைக்காக போராடு. நீ செய்தால் வல்லாறு, புதைக்காமல் பந்து அது எழுப்பாதே. நாளை என்றும் நம் கையில் இல்லை, வாகின்ற போராட விஸ்வரூபம் கொண்டு நீ எதிரே நின்றால் உலகத்தை நீ ஆளலாம். போன வழி வழியோடு மீண்டும் புது பாதை நீ போட்டிடு.
ஏங்க என்னங்க ஆச்சு ஐயோ ஏய் வாங்கடா வாங்கடா போயிடலாம் வாங்க வாங்கடா ஐயோ வாங்க வாங்க ஹாஸ்பிடல் போலாம் என்னாச்சு? கையில அடிபட்டுருச்சு டாக்டர். பிளட் நிறைய போனனால மயக்கம் போட்டாங்க. இந்த காயம் உங்களுக்கு எப்படி ஆச்சு? அது டாக்டர் அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ் டாக்டர். கையில எப்படி அடிபட்டிருக்குன்னா டவுட்டா இருக்கு, அதான் கேக்குறேன். டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. நீங்க இவங்களுக்கு என்ன வேணும்? இவங்க என்னோட சிஸ்டர், நான் உங்களோட பிரதர் டாக்டர். வாட் பாய், இவங்களை உள்ள கொண்டு போங்க. சார், பேஷண்ட் பேர் என்ன சார்? பேரு அது கண்ணம்மா. என்ன சார் சிஸ்டர்னு சொன்னீங்க, பேரை கேட்டா இவ்வளவு யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல, நாங்க எப்போதுமே கண்ணம்மா கண்ணம்மா கூப்பிட்டு பழகிட்டோமா, அதான் திடீர்னு பேரை கேட்ட உடனே பதட்டத்துல ஞாபகத்துக்கு வரல. நீங்க கண்ணம்மானே போட்டுக்கோங்க. ம், அவங்க பேரே கண்ணம்மா தானே? என்ன கேட்டா நீங்க தானே கண்ணம்மான்னு கூப்பிட்டீங்க. நான் ஏதோ சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கூப்பிட்டேன். சும்மா ஒரு பேச்சு. சரி விடுங்க, இப்ப அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப உங்களுக்கு எதுவும் ஆகாம இருக்கணும், அவ்வளவுதான். நீ ஏன் மாப்பிள்ள இவ்ளோ கவலைப்படுற? டேய், என்னை காப்பாத்த போய் தானே உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. யாரோ எவனோ தானே அவங்க இருந்திருக்கலாம்ல. அவங்க நல்ல மனசுக்கு அவங்க எதுவும் ஆகக்கூடாது. இப்ப நான் உங்களை சிஸ்டர்ன்னு சொன்னதை சமாளிக்கிறதுக்காக சொல்லல, என் மனசுல இருந்து சொன்னேன். மாப்பிள்ள டாக்டர் என்னாச்சு, இப்ப எப்படி இருக்காங்க அவங்க? நீங்க சொன்ன மாதிரி பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு, அதனாலதான் எனர்ஜி கம்மியாகி மயக்கம் போட்டிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு உடனே பிளட் தேவைப்படுது. டாக்டர் அவங்க என்னோட சிஸ்டர், அவங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். எவ்வளவு பிளட் வேணாலும் எடுத்துக்கோங்க டாக்டர். உங்க பிளட் குரூப் என்ன? பி பாசிட்டிவ். அவங்களோடது ஏபி நெகட்டிவ், ரொம்ப ரேர் குரூப். நம்ம ஹாஸ்பிட்டல்ல இந்த குரூப் இல்ல. இம்மிடியேட்டா எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே டாக்டர். டாக்டர், என்னோடது ஏபி நெகட்டிவ் தான், நான் தரேன். நல்லதா போச்சு, வாங்க.
என்னடி வர சொல்லிட்டு போனையே பாத்துக்கிட்டு இருக்க? ம் நல்ல விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கேன். அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. நல்ல செய்தி வரும்னா சந்தோஷமா இல்ல இருக்கணும். நீ ஏன் டென்ஷனா இருக்க? ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னைக்கு போன ராசாத்தி உயிரோட திரும்பி வரமாட்டான். அவ கதையை முடிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். ராசாத்தி செத்துட்டாங்கிற நல்ல செய்தி வரதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. ஏண்டி, ராசாத்திய லாரி ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ண கேஸ்ல போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு இப்பதானே போயிட்டு வந்திருக்க. இந்த நேரத்துல எதுக்குடி தேவையில்லாம இந்த பிரச்சனை? கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருக்கலாம்ல. பொறுமையா எத்தனை நாளைக்கு தான் இருக்க சொல்ற? அந்த ராசாத்தி உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை. எதை செஞ்சாலும் கவனமா பண்ணணும் கண்மணி. நமக்கு தேவையான காரியத்தை நாம தான் பண்ணணும். ஆனா அது நாம பண்ண மாதிரி இருக்க கூடாது. இப்ப போட்டிருக்கிற பிளான் பக்காவா இருக்கும். கண்டிப்பா மிஸ் ஆகாது. பாரு, சந்தோஷமான செய்தி வந்துருச்சு. நான் அனுப்பின ஆளுங்க தான் ஃபோன் பண்றாங்க. சொல்லுங்க, என்னாச்சு? செத்துட்டாளா அந்த குண்டச்சி? எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. ராசாத்தியை கொல்ல போற நேரத்தில் ஒரு பொண்ணு நடுவில் வந்து சொதப்பிட்டா. தட்டி மாடு மாதிரி இருக்கீங்க. ஒரு பொண்ணு வந்து தடுத்துட்டான்னு சொல்றீங்க? உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அவ பார்க்கறதுக்கு தான் பொண்ணு மாதிரி மேடம், ஆனா பேயடி அடிக்கிறா. நாங்க அந்த பொண்ணு கிட்ட இருந்து தப்பிக்கிறதே பெரிய விஷயமாயிடுச்சு. எங்களை எல்லாம் அடிச்சு போட்டு அந்த ராசாத்தியை கூட்டிட்டு போயிட்டா மேடம். அந்த இனிய திரும்பி வரமாட்டா மேடம். ஏன்னா அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க மேடம். என்னது? இனி என்ன போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களா? எதுக்காக? அவ யாரோ ஒரு இன்ஸ்பெக்டர் பொண்ணை கடத்தினான்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க மேடம். இன்ஸ்பெக்டர் பொண்ணுங்கிறதால அவனுக்கு ஜாமீன் கூட கிடைக்காது மேடம். அப்போ அது கூட நீங்க பண்ணல, அதுவாதான் நடந்திருக்கு. சாரி மேடம். உங்களை நம்பி ஒரு வேலையை கொடுத்தா அதை முடிக்காம ஒரு பொண்ணு வந்துட்டா அது இதுன்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க. நீ போன வை. என்னடி வழக்கம் போல சொதப்பல? அந்த ராசாத்திக்கு ஆயுசு கெட்டிமா. நாம என்ன பிளான் பண்ணாலும் எப்படியாவது தப்பிச்சிடுறா. எவ்வளோ ஒரு மெட்ராஸ்காரி வந்து தடுத்துட்டாலாம். அந்த மெட்ராஸ்காரி மட்டும் என் கையில மாட்டினா செத்தாவ. ஆனா இந்த வாட்டி கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்குமா. அந்த இனியம் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டானா. அதுவும் இன்ஸ்பெக்டரோட குழந்தைய கடத்தின கேஸ்ல. எப்படியும் வெளியே வரத்துக்கு குறைஞ்சது 2 வருஷம் ஆகும். அந்த பட்டிக்காட்டு குண்டச்சிக்கு எந்த விவரமும் தெரியாது. இனிய இல்லாம அந்த ராசாத்தி சென்னையில என்ன பாடுபட போறாளோ நினைச்சு பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு. அம்மா கால் பண்ணாங்க. ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கேட்டாங்க. நான் எப்படியோ ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். இவங்களுக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகலாமா? பாவம் இவங்க யார் என்னன்னே தெரில. கண் முழிச்சதும் அவங்க யார் என்னன்னு விசாரிச்சு அவங்கள வீட்டில் விட்டு தான் போகிறோம். எங்க இப்ப எப்படி இருக்குது? பரவாயில்லையா? வாங்க பார்த்து அதை எடுத்து வை. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிடுறாரு, பயப்படாதீங்க. சிஸ்டர், உங்க வீடு எங்க? எங்க இப்ப எங்க அலறீங்க?
எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. உங்க வீடு எங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்களே உங்களை கூட்டிட்டு போய் விட்டுருவோம். நாங்க இந்த ஊர் இல்ல, வெளியூர். எனக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக தான் நானும் என் புருஷனும் சென்னைக்கு வந்தோம். இப்போ என் மாமா எங்க இருக்காருன்னே தெரியல. இந்த ஊர்லயும் எனக்கு யாரையும் தெரியாது. இப்போ நான் அவரை எப்படி தேட போறேன்னே தெரியல. அழாதீங்க. உங்க புருஷனை தேடி கண்டுபிடிக்கிறது எங்க பொறுப்பு. அவங்க போட்டு ஏதாவது உங்களாண்ட இருக்குதா? நான் கொண்டு வந்த பேக்ல இருந்துச்சு. ஆனா அந்த பேக என்ன கடத்தினவங்க கார்லயே நான் விட்டுட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. இது உங்க பேக்கான பாருங்க. ஆமா, அந்த குடோன்ல இந்த பேக் இருந்துச்சு. ஒருவேளை அது உங்க பேக்கா இருக்குமோன்னு சந்தேகத்துல எடுத்துட்டு வந்துட்டேன். ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க. நீங்க சொன்ன அந்த ஆஸ்பத்திரி அட்ரஸ் ஏதாவது இருக்குதா? அதுவும் பேக்ல தாங்க இருக்கு. இத பாரு. ஏங்க, இந்த அட்ரஸ் தெரியுமே. அந்த ஏரியால போய் நாங்க விசாரிக்கிறோம். அவரை பத்தி எந்த தகவலும் கிடைக்கலன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். போலீஸ் ஸ்டேஷனா? சிஸ்டர், எதுக்கு அந்த ரிஸ்க் எல்லாம்? என்ன அடிக்க வந்தவங்களாண்ட இருந்து என்ன காப்பாத்த போய் தானே உங்களுக்கு இவ்ளோ பிரச்சனை. அதுவும் இல்லாம என் அமுல் பேபியோட உயிரை வேற காப்பாத்திக்கிறாங்க. இவங்களுக்காக நான் எத்த வேணாலும் செய்வேன். சிஸ்டர், நீங்க ரெஸ்ட் எடுங்க. உங்க ஹஸ்பண்ட் எங்க இருந்தாலும் அவரை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரது எங்களோட பொறுப்பு. குலோபுதம், சிஸ்டர் கூடவே இரு, எங்கேயும் போயிடாத. பயப்படாம இருங்க. போலாமா? அந்த போட்டோ கொடு. இவரு இங்க வரலையே. டாக்டர், ஒருவேளை வந்தாருன்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்றீங்களா? ஷூர். ரிசப்ஷன்ல உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க. அவர் வந்தார்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். தேங்க் யூ. இந்த அக்கௌண்ட கேட்கலாமா? இந்தாங்க. அக்கா, சொல்லுமா. இவரை பாத்துக்கிறீங்களா? யாருமா? இவர இல்லம்மா, பார்த்த மாதிரி தெரியல. சரி வாங்க. அங்க போய் பார்ப்போம். அண்ணா, இவரை பார்த்திருக்கீங்களா? இவரை பாத்துக்கிறீங்களா எங்கேயாவது? இல்ல, பார்த்ததில்ல. வா அக்கா. இவர் எங்கேயா பாத்துக்கிறீங்களா? இல்லையே. நீங்க? இல்லங்க. இல்லையா? அவர் கேட்கலாமா? கேட்கலாம். சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். இவர் எங்கேயா பார்த்திருக்கீங்களா? இந்த பையனை சமீபத்துல தாங்க பார்த்தேன். பாத்தீங்களா? எங்க பாத்தீங்க, ஞாபகம் இருக்கா? இந்த பையனை தான் போலீஸ் காலைல புடிச்சிட்டு போனாங்க. போலீஸா? போலீஸ் புடிச்சிட்டு போனாங்களா? எதுக்கு? ஏதோ இன்ஸ்பெக்டர் பொண்ணை கடத்த பார்த்ததா சொல்லி போலீஸ் புடிச்சிட்டு போனாங்க. என்னங்க சொல்றீங்க? எந்த ஸ்டேஷன் தெரியுமா? அவரு இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் தான். இந்த ஏரியா ஸ்டேஷன் தான் இருக்கும். அப்படியா?
சரி வாங்க போலாம். தேங்க்ஸ் அண்ணா. பரவாயில்ல. தேங்க்ஸ் சார். வாங்க பேபி போலாம். ஏங்க லாக்அப்ல வச்சிருக்காங்க. ஆமா வா. வாங்க. இல்லைங்க, யார் நீங்க? என்ன வேணும்? அவர் எங்களுக்கு தெரிஞ்சவர். உங்களை பார்த்தா டீசெண்டா தெரியுதே. புள்ள பிடிக்கிறவன தெரிஞ்சவன வந்து நிக்கிறீங்க. சார் அவர் அப்படி பண்ணியிருக்க சான்ஸே இல்லை. அதுக்கு ப்ரூஃப் இருக்கு. எனது ப்ரூஃப் இருக்கா? கையங்கோலமா மாட்டிருக்கான். அப்படி பண்ண சான்ஸே இல்லை, ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் வெளில போயிருக்காரு. எதுவா இருந்தாலும் அவர் வந்து அப்புறம் பேசிக்கங்க. ஏன்னா கடத்த ட்ரை பண்ணது இன்ஸ்பெக்டரோட பொண்ணை தான். சார் இன்ஸ்பெக்டர் வரதுக்கு முன்னாடி அவராண்ட ஒரு 2 வார்த்தை பேசிக்கலாமா? ப்ளீஸ் சார். சரி போங்க. ஆனா என்னத்த பேசினாலும் இன்ஸ்பெக்டர் வெளியே விட மாட்டாரு. வாங்க. ஹாய், என் பேர் பிரபு. இவங்க சத்யா, என் ஒய்ஃப். உங்க ஒய்ஃப் ராசாத்தி சொல்லி தான் நாங்க இங்க வந்தோம். ராசாத்தி எங்க? அவ எப்படி இருக்கா? அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க பத்திரமா தான் இருக்கிறாங்க. நீங்க எப்படிங்க இங்க? என்னாச்சு? சார் என்ன வேணும் அங்கிள்? குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். இருங்க அங்கிள், கொண்டு வரேன். அம்மா! பாப்பா எழுந்துரு. பாப்பா பாப்பா. ஏய், பாப்பா, யாரா நீ? எதுக்காக என் புள்ளைய தூக்கிட்டு போற? குர்ரா என் புள்ளைய. இல்ல, கீழே விழுந்துட்டாங்க, மயக்கம் போட்டாங்க. நீங்க கொஞ்சம் தண்ணி எடுத்து வாங்க. போங்க. என்னங்க இங்க வாங்களே, நம்ம புள்ளைய யாரோ தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு தான் போல. எவன்டா அவன்? போலீஸ்காரன் புள்ளையவே கடத்த பார்க்கறவன். சார் நான் சொல்றது கேளுங்க சார். தள்ளி முட்டிக்கு முட்டி பேசுறான். சொல்றேன். சார் நான் சொல்றது கேளுங்க சார். சார் 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 என் பொண்டாட்டி பக்கத்து தெருல இருக்கா சார். பாவம் சார், இந்த ஊர்ல அவருக்கு யாரையும் தெரியாது சார். இந்த ஊருக்கு அவன் புதுசு சார். சார் ப்ளீஸ் சார். சார் செய்யாத தப்புக்கு உள்ள வச்சுட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. யோ, அக்கிஸ் கூட எதுக்கியா பேச விட்டுருக்கா? ஸ்டேஷன்ல பேச விடக்கூடாதுன்னு தெரியாது? சார் அவர் ஒன்றும் அக்யூஸ்ட் இல்லை சார். நீ யாருமா முதல்ல? நான் அவரோட தங்கச்சி சார். அவர் இந்த ஊரே கிடையாது சார். உண்மையிலே அவரோட பொண்டாட்டியோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அவர் இங்கே வந்துக்கிறாரு. இதை பாருங்க, டாக்டரோட ரிப்போர்ட். ஓ, அதுக்குள்ள ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? சார் அது எந்த ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த ரிப்போர்ட்னு பாருங்க. எந்த ஊர் ரிப்போர்ட்டையும் தான் இப்ப உடனே ரெடி பண்ணிடலாமே. சார் உங்களோட பொண்ணாண்ட வேணா கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க சார். அவர் தண்ணி கேட்டு தான் வந்துக்கிறாரு. யாருகிட்ட விசாரிக்கணும்னாலாம் எனக்கு சொல்லி கொடுக்காதீங்க. அவன் கடத்த ட்ரை பண்ணதே என் பொண்ண. அவனை நான் வெளியில விட மாட்டேன். ரிமாண்ட் பண்ணி ஜெயில போட போறேன். எதா இருந்தாலும் நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க. அதை விட்டுட்டு அடம் பிடிச்சு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களையும் பிடிச்சு உள்ள போட்டுருவேன். இப்படி பேசுறாரு. அதாங்க தெரியல. ஹலோ சொல்லு, பாப்பா எப்படி இருக்கா? கண்ணை முழிச்சிட்டாங்க. சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுத்தியாமா? ஜூஸ் கொடுத்தேங்க, குடிச்சா. சரி, நான் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்து பாக்குறேன். ஏங்க சொல்லுமா. ஏங்க அந்த பையன் சொன்னதெல்லாம் உண்மைதாங்க. என்னமா சொல்ற? அந்த பையன் தண்ணி கேட்டுதாங்க வந்திருக்கான். பாப்பா தண்ணி எடுக்க வீட்டுக்குள்ள வரும்போது தாங்க அவளே கால் தடுக்கி கீழே விழுந்திருக்கா. காப்பாத்துறதுக்காக தூக்கி இருக்காங்க. நாம தாங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வேலைக்காரி வேற சொன்னாங்க, உண்மையாவே நம்ம பக்கத்து தெருவுல ஒரு பொண்ணு மயங்கி விழுந்திருக்காங்க. பாவங்க, அந்த பையனை விட்டுறலாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ வை. சரிங்க. என்ன சார், பாப்பா நடந்ததெல்லாம் சொல்லுச்சா? ஓ, அந்த பையனை வெளியே விடியா? ஓகே சார். சாரிமா, மன்னிச்சிருங்க. எங்களாண்ட எதுக்கு சார் சாரி கேக்குறீங்க? நன்றிங்க. தப்பு பண்ணாமையே எங்க அண்ணன் அடிச்சுக்கிறீங்க.
நீங்க முதல்ல அவராண்ட சாரி கேளுங்க. சாரி தம்பி, என் பொண்ணை கையில தூக்கிட்டு நிக்கிறத பார்த்துட்டு நான் தப்பா நினைச்சிட்டேன். மன்னிச்சிருங்க தம்பி. பரவாயில்ல சார். சார், உங்க பொண்ணுகிட்ட நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க சார். சரிங்க தம்பி. இப்ப ராசத்தி எங்க இருக்கா? ராசத்தி இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போறோம். வாங்க. ரொம்ப நன்றி சார். எங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்க? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையே? அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க பதறாதீங்க. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க வாங்க. வாங்க. மாமா ராசாத்தி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா, சின்ன காயம்தான். பயப்படாதீங்க, சீக்கிரம் சரியாயிடும் டாக்டர் சொன்னாரு. ஏற்கனவே உடம்பு சரியில்லைன்னு தான் இங்க வந்தோம். இங்க வந்து இவளுக்கு எப்படி ஆயிடுச்சு? எப்படி ஆச்சு? யாருன்னே தெரியல மாமா. என்னை கொல்ல பார்த்தாங்க. இவங்க தான் என்னை காப்பாத்துனாங்க. ரொம்ப நன்றி. ஏங்க என்னங்க நன்றிலாம்? ஆக்சுவலி நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆமாண்ணா, இவங்க தான் எங்க 2 பேரையும் காப்பாத்துனாங்க. டாக்டர், இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்ல, ஆனா கொஞ்சம் வலிதான் அதிகமா இருக்கு. எல்லாம் சரியாயிடும். இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். 2 நாளைக்கு ஒரு தடவை கட்டை பிரிச்சு மாத்தணும். காயம் ஆறி தையலை பிரிக்க 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் கையில தண்ணி படாம கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். சரி டாக்டர். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ டாக்டர். சரி வா, நம்ம கிளினிக் போலாம். ஏங்க என்னங்க, இப்பதான் உங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க, உடனே இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கா? இன்னைக்கு விட்டுருங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். நாங்க இந்த ஊருக்கு புதுசு. தெரியுங்க, சிஸ்டர் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. அதனால இன்னைக்கே பார்த்துட்டு ஊருக்கு கிளம்புறோம். இதுக்கு முன்னால வேணா உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனா இப்பதான் நாங்க இருக்கிறோம்ல. ஆமாங்க, நீங்க எங்க வீட்டுல தங்கிக்கலாம். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஐயோ, இல்லைன்னாங்க சிரமம். போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு உங்களை அண்ணன்னு நான் வெறும் வார்த்தையால கூப்பிடல, என் அண்ணனா நினைச்சுதான் நான் கூப்பிட்டேன். அமுல் பேபியும் உங்க பொண்டாட்டிய கூட போறகாத தங்கச்சி மாதிரி தான் நினைறான். இதோ பாருங்க, நாங்க உங்களை எங்க உறவை தான் நினைக்கிறோம். நீங்களும் அப்படி எங்களை நினைச்சீங்கன்னா எங்க கூட எங்க வீட்டுக்கு வாங்க. சரி வாங்கண்ணே, நம்ம வீட்டுக்கு போவோம். குட். சரி, அப்போ நாளைக்கு நம்ம கிளினிக் போலாம். தேங்க்ஸ் மச்சான். ஆனா ஒரு கண்டிஷன். கைய போடுங்க. இனி தேங்க்ஸ் எல்லாம் நமக்குள்ள வேண்டாம். கூல். சரிதானே தங்கச்சி? இந்த அண்ணன் சொன்னா அது என்னது? ஆப்பிள். ஆப்பிள் தானே. அண்ணன் சொன்னா அப்பிளே கிடையாது. கிளம்பலாமா? கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். பாத்து பாத்து.
என்னம்மா யார் வரா? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? உன் தம்பியும் சத்யாவும் மஜிலி குப்பத்துல இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சுடி. இன்னும் ஆளை காணும். அதான் ஒரே டென்ஷனா இருக்கேன். 2 பேரும் என்ன பச்சை குழந்தைங்களா காணாம போறதுக்கு? அதுவும் உன் மருமக ஊரையே வித்துட்டு வந்துருவா. அவங்கள காணும்னு நீ பதட்டமா இருக்க. வருவாங்க பேசாம போய் உட்காரு. ஏய், காலையிலேயே கிளம்பிட்டாங்களாண்டி? இன்னும் காணும்னா பதட்டமா இருக்காதா? காலையிலேயே கிளம்பிட்டாங்களா? மஜிலி குப்பத்துல இருந்து வரதுக்கா இவ்ளோ நேரம் ஆகும்? சரி, கால் பண்ணி பாத்தியா? பண்ண. பிரபுக்கு தான் முதல்ல போன் பண்ண. அவன் ஏதோ சொல்லி கொஞ்ச நேரத்துல வந்துருவோம் அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் சத்யாக்கு போன் பண்ணி பார்த்தேன். அவன் என்னடானா பிரபு ஏதோ லே அவுட் வாங்க போயிருக்கான், நாங்க வந்துருவோம் அத்தை அப்படின்னா. 2 மணி நேரம் ஆச்சுடி அவகிட்ட பேசி. இன்னும் ஆளை காணும். ஆமா, நீ கொஞ்சம் பேசிருப்ப. அவ உனக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லிருப்பா. சரி, நான் என்னன்னு கேக்குறேன். ஏங்க, அக்கா ஃபோன் பண்றாங்க, என்னன்னு கேளுங்க. நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம் சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணி. என்னடி அவனுக்கு கால் பண்ண நீ அட்டென்ட் பண்ற? யா, நான் அட்டென்ட் பண்ண கூடாதா? நான் அட்டென்ட் பண்ணா பேச மாட்டீங்களோ? சரி, வீட்டுக்கு வராம எங்க ஊரை சுத்திட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, என்ன கத்தின்னு போயிட்டானுங்க. என்ன உன்னை கடத்திட்டு போயிட்டாங்களா? என்னது கடத்திட்டு போயிட்டாங்களா? ஏய், என்னடி சொல்ற? நம்புற மாதிரி ஏதாவது சொல்லு. ஏன் நம்ப மாட்டீங்களா? நீ யாரையாவது கடத்தணும்னு சொல்லு, நான் நம்புறேன். உன்னை யார் கடத்த முடியும்? உண்மையை சொன்னா நம்ப மாட்டீங்க. சரி விடுங்க. ஏய், இப்ப எப்ப வருவீங்க அத சொல்லு. நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? என்ன பார்க்க நீங்க அவ்ளோ ஆசையா இருக்கீங்களா என்ன? தோ வந்துனே இருக்கற அண்ணி. ஏய், உனக்காக எவ கால் பண்ணிட்டு இருக்கா? என் தம்பிக்காக நான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கேன். நீ எக்கேடு கேட்டு தொலைஞ்ச எனக்கு என்ன? ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவோம். அப்புறம் நாங்க மட்டும் இல்ல, கூட 2 கெஸ்டும் வராங்க. என்னது கெஸ்டா? கெஸ்ட் வராங்க. கெஸ்ட் யார் வராங்க? எதுக்கு வராங்க? யார் வராங்கங்கிறது சஸ்பென்ஸ். ஆனா எதுக்கு வராங்கங்கறத வேணா சொல்றேன். அட, எதுக்கு வராங்க அதையாவது சொல்லி தொலை. வீட்ல ஒண்ணுக்கும் உதவாத 2 தண்டச்சோரங்க இருக்குது. அதுங்களை எப்படி விரட்டி விடுறதுன்னு தெரியலன்னு சொன்னேன். அதுங்களை விரட்டுறதுக்காக தான் வராங்க. சரியா? பாய். ஏங்க சும்மா. என்னடி என்னாச்சு? என்ன சொன்னா? ஏய், ஏன்டி அவகிட்ட இப்படி பேசுற? அவ என்கிட்ட எப்படி பேசினான்னு தெரியுமா? நீ இப்படி ஏதாவது பேசினா அவ பதிலுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லதான் செய்வா. அப்போ அவ பேசுறது எல்லாமே கரெக்ட்னு சொல்றியா? அவ என்ன பேசினான்னு தெரியாம நான் எப்படி கரெக்ட்னு சொல்ல முடியும்? அவங்க கூட யாரோ 2 கெஸ்ட் வராங்களாம். அது எதுக்கு வராங்கன்னு தெரியுமா? இந்த வீட்ல 2 தண்டசோருங்க இருக்காங்களாம். அவங்கள விரட்டுறதுக்கு வராங்களாம். சரி, அதுக்கு நீ ஏன்டி டென்ஷன் ஆவற? தண்டசோருங்கள தானே விரட்ட வராங்கன்னு சொன்னா? அம்மா, அவ சொன்னது என்னையும் என் புருஷனையும். அவ அப்படியா சொன்னா? இந்த வீட்ல வேற யார் அவ தண்டசோருன்னு சொல்லுவா? தெரிஞ்சா சரி. என்ன சொன்ன? சரி விட்ரி. நீ பேசினதுனால அவ ஏதாவது விளையாட்டுக்கு பேசிருப்பா. என்னையும் என் புருஷனையும் தண்டசோருன்னு சொல்றது உனக்கு விளையாட்டா போச்சா? சரி விட்ரி. ஆமா, யார் அந்த கெஸ்டா? அவ ஏதாவது சொன்னாளா? ஆமா, உன் மருமக கூட்டிட்டு வர கெஸ்ட் யாரா இருக்கும்? அதுங்களும் ஏதாவது பஞ்ச பரதேசிகளா தான் இருக்கும். வரட்டும். எப்படி அந்த பரதேசிங்க இந்த வீட்டுக்குள்ள வராங்கன்னு நானும் பாக்குறேன். ஏய், ஷோ, இந்த பொண்ணு திருந்தவே திருந்தாதா? என் மருமக வந்துட்டா.
ஏமா இங்க இருக்கிற மஜிலி குப்பத்துல இருந்து வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதா உனக்கு? வாங்க. ஏய் சத்யா, இவங்க தான் நீ சொன்ன கெஸ்டா? ஆமா டியர். ஓ, என்ன அப்படி பாக்குறீங்க? இவங்க தான் என் அத்தை. வணக்கம்மா. என்ன சத்யா, தலையில கையில எல்லாம் அடிபட்டிருக்கு? அந்த விஷயமா தான் அவங்க 2 பேரும் ஊர்ல இருந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க. நாங்க வர வழியில தான் அவங்களை மீட் பண்ணோம். அதாம்மா வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி சரி, உள்ள வாங்க வாங்க. நில்லுங்க. பண்டதுகளையும் இந்த வீட்டுக்குள்ள விட முடியாது. என்னடி பேசுற நீ? வீட்டுக்கு வந்த கெஸ்டுங்களை இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவியா நீ? கெஸ்டா? முதல்ல இவங்க யாரு என்னன்னு விசாரிச்சியா? ஏதோ இவங்க 2 பேர் தான் ரோட்ல போறதுங்களை கூட்டிட்டு வராங்கன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? அக்கா கொஞ்சம் மரியாதையா பேசு. முதல்ல இவங்க யாருன்னு சொல்லு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா வேணாமான்னு நான் முடிவு பண்றேன். இவங்க வெளியூர் ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்க வந்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட் முடியற வரைக்கும் நம்ம வீட்டுல தான் தங்க போறாங்க. நோயாளி எல்லாம் கூட்டிட்டு வந்து வீட்டுல அடைக்கலம் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன சத்திரமா வச்சு நடத்திட்டு இருக்கோம்? தங்க இடம் இல்லனா எங்கேயாவது ஹோட்டல்ல தங்க வை. அதை விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா என்ன? இந்த காலத்துல சொந்தக்காரங்களே நம்பி வீட்டுக்குள்ள விட முடியல. இதுல ஊர் பேர் தெரியாதவங்க எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வர. பாரு, இவங்க யாரோ எவரோ எல்லாம் இல்ல. இது என் சிஸ்டர். இவரு அண்ணா. பார்த்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஆளாளுக்கு முறை வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அம்மா, இந்த லூசுங்க பேச்ச கேட்டு இவங்கள வீட்டுக்குள்ள விட்டேன்னு வச்சுக்கோ, நாளை காலைல ஒரு பொருள் நம்ம வீட்டுக்குள்ள இருக்காது, பாத்துக்கோ. நீ தாண்டி இப்ப லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன? அதெல்லாம் நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதம்மா, சரியா? பாருடி பாரு, இந்த முகத்தை பார்த்து உன்னால எப்படி தப்பா நினைக்க முடியுது? உன்னை பார்த்ததுமே வாடி ராசாத்தின்னு கூப்பிட்டு உன்னை உள்ள உட்கார வைக்கணும்னு ஆசையா இருக்கு. அத்தை, அவங்க பேரே அதான். அப்படியா? கரெக்டா தான் வச்சிருக்காங்க. அம்மா, இவங்களோட சேர்த்து உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்னும் பைத்தியம் பிடிக்கலடி, இந்த வீட்டுல நீ தான் பைத்தியம். நீங்க உள்ள வாங்க, அவ கிடக்குறா. அம்மா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னடி நொம்மா? ஏதாவது பேசுன ஆரஞ்சிருவேன் பாத்துக்க. போடி உள்ள. பட்டுதான் திருந்தணும்னு தலையெழுத்து இருந்தா நான் என்ன பண்றது? போக்கா, நீ உள்ள வாமா. நீ வாப்பா, வா. இல்லங்க, நாங்க அப்படியே ஊருக்கு கிளம்புறோம். ஐயோ, என் மருமக உன்னை அண்ணன்னு சொல்றா, என் பையன் உன்னை தங்கச்சின்னு சொல்றான். உங்க குடும்பம் எங்க குடும்பம்னு பிரிச்சு பேசுற. இனிமே நம்ம குடும்பம். இவங்க 2 பேரும் உங்களை அண்ணன் தங்கச்சின்னு சொல்றாங்கன்னா அப்போ நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு புரியுது. என் பொண்ணு பேசினது தப்புதான். அது உங்களை எவ்வளவு காயப்படுத்திருக்குன்னு எனக்கு தெரியும். அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாங்க, கூப்பிடுங்க. அண்ணா வாங்கண்ணா, வாங்க உள்ள போலாம். வாங்க சிஸ்டர், ப்ளீஸ் வாங்க.
உங்க அம்மா அப்படி கூப்பிட்டா நீ மாட்டேன்னு சொல்லிட்டு போக மாட்டல்ல?